நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நவ கிரகங்களில் பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த கிரகம் மட்டுமல்ல, ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலையும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி. நமக்கெல்லாம் குரு பயிற்சி தெரியும், சனி பயிற்சி தெரியும், ராகு கேது பயிற்சி தெரியும். இந்த கிரகங்கள் நீண்ட கால பயிற்சியை தந்தாலும் கூட குறுகிய கால ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி தான். அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இப்போ துலாமிலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 26/11/2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20/12/2025 ஆண்டு. அந்த இடைப்பட்ட காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தான் இந்த கிரக பயிற்சி தருகின்றது. நம்ம ஏன் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அசுர குருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடியவன், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல மனைவி, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு கிரகத்தின் தன்மையுடையவன். அது மட்டும் கிடையாது, அனைத்து லக்னங்களுக்கும் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தனித்துவம் வாய்ந்த ஒரு கிரகமும் சுக்கிரன் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ பார்க்கலாம். இந்த மேஷராசி, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி, மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் தரப்போகின்றார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் இணைந்திருப்பதனால ஒரு திருப்திகரமான ஒரு நிலையை தரப்போகின்றது. அதே பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி கும்பத்திலிருந்து மீனமும் இந்த காலகட்டத்துக்கு செல்ல போகின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார்புன்னு சொல்லுவாங்க. விரைந்து அவர் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார். இப்போ கடகத்திலிருந்து திரும்பவும் மீதனம் போகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவர் விருச்சிகத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார்கள். விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கு இருக்கின்றார். சூரியனோடு புதமும் அங்கு தங்கியிருக்கின்றார். ஆக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அங்கு செல்லும் பொழுது ஏற்கனவே 2 கிரகங்கள் இருக்கின்றன. செவ்வாயை பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அவர் விருச்சிகத்திலிருந்து தனுசு போய் விடுவார். இடைப்பட்ட காலத்தில் எவ்வாறு இருக்கும் மேஷம். அதே நேரத்தில் சொன்ன நிலவா லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் சனியும் யோககாரகன் ராகுவும் இணைந்திருந்த ஒரு காலகட்டம், ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில், வாழ்க்கையில், தொழிலில். அர்த்தாசிரம ராசியில் குரு மனைவியின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. மனைவியின் உடல்நிலை மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய உடல்நிலை மட்டுமல்ல, பெற்றோர்கள் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் சில விரைய செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதனால மருத்துவம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் தான் அதிக கவனம் செலுத்தணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்ட கருத்து வேற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரணம் சுக்கிரன் இவரோடு இருக்கிறது. யாரோட? சூரியனோடு சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய பலம் தான் மிகுந்து காணப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய பலம் குறைந்து இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சில அந்யூன்யங்கள், ஒருவர் புரிந்து கொள்கிற ஒரு தன்மையில் சில சங்கடங்கள் ஏற்படுவதனால கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதே நேரம் கொடுப்பதில் பார்த்திங்கன்னா சனி ராகு, இதுக்கு நிகரான கிரகம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. கொடுப்பதில் ஒரு யோகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கர்மத்தினுடைய முழுமையான நற்பலனை கொடுப்பதாக இருந்தாலும் இந்த 2 கிரகத்துக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. சமமான கிரகம் வேறு எதுவுமே கிடையாது. அது என்னங்கிறத உண்மையில் பார்த்திங்கன்னா அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும். மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வருவது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பலம் பெற்று வருவதனால அற்புதமான யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம். குறிப்பாக உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. தேவையற்ற பயணங்களை இந்த காலகட்டத்தில் செய்வதும், இரவு நேர பயணங்களை செய்வதும், வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருப்பதும் இந்த கடத்திரக்காரன் சுக்கிரனுடைய காலம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். காரணம், இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்றாலே நாம் விரதம் அடைந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வது தானே. அது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை தீபம் மட்டும்தானே. அதிலும் ஒன்று உண்டு, சிறப்பான உண்டு. அதுதான் இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நடைபெறுவதனால
நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், செய்து தான் பாருங்கள், ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த காலத்தில் நரசிம்மர் பார்த்திங்கன்னா தன்னுடைய 3வது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் நரசிம்மர் குடிகொண்டுள்ள ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதில் இருக்கிற நீரை வெளியேற்றி அதற்குள் நெய்யை நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுவது அற்புதமான பலனை தரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரை பூமிக்கு கீழே 16 அடி ஆழத்தில் பார்த்திங்கன்னா கால பைரவர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பைரவருடைய வடிவம். பைரவரையும் சென்று வழிபடுவது அதிக நற்பலனை தரும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வக்ர நிவர்த்தி ஆகிட்டதுனால சனியுடைய முழு பலனை பெற வேண்டுமானால் அதே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள்.